திருப்பத்தூரில் 174 கோடியே 39 லட்சம் ரூபாய் செலவில் முடிவுற்ற 90 திட்டப்பணிகளை தொடக்கி வைத்த முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் 60 புதிய திட்டப்பணிகளுக்கு அடிக்கல் நாட்டியதுடன் நல்லகுண்டாவில் சிப்கா தொழிற்பூங்கா, ஆலங்காயத்தில் புதிய சாலை போன்ற புதிய அறிவிப்புகள் வெளியீடு. கூட்டு குடிநீர் திட்டம் ரூபாய் 109.71 கோடியில் புதிய ஆட்சியர் அலுவலக பெருந்திட்ட வளாகம். ஆம்பூர் வட்டம் நரியம்பட்டு கிராமம் அருகே மலச்சாற்றின் குறுக்கே ரூபாய் 11.83 கோடி மதிப்பீட்டில் தரை கீழ் தடுப்பணை பணி. ரூபாய் 7.74 கோடியில் 8969 விவசாயிகளுக்கு. பேரறிஞர் அண்ணாவை விமர்சித்த போது அதிமுகவினர் கைகட்டி வேடிக்கை பார்த்துக் கொண்டிருந்ததாக முதலமைச்சர் தாக்கு. இன்று அண்ணாவையும் கட்சியையும் அடமான வைத்தவர்கள் நாளை தமிழ்நாட்டையும் அடமான வைப்பார்கள் எனவும் ஆவேசம். தலைவர்களை நீங்க கொச்சைப்படுத்தி வீடியோ போடுறீங்க, அதை கைகட்டி வேடிக்கை பார்க்குது யாரு? அண்ணா பேர்ல கட்சி நடத்துகிற கூட்டம். அண்ணா பேரையே அவங்க அடமானம் வச்சுட்டாங்க. இன்னைக்கு கட்சியை அடமானம் வைக்கிறவங்க நாளைக்கு தமிழ்நாட்டை அடமானம் வைக்க நாம அனுமதிக்க கூடாது. தமிழகத்தில் அதிமுக பாஜக கூட்டணிக்கு ஆபத்து இருப்பதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் விமர்சனம். போலி பக்தியையும் அரசியல் நாடகத்தையும் தமிழ்நாடு மக்கள் நம்ப மாட்டார்கள் எனவும் பெருமிதம். தமிழ்நாட்டு மக்களை மதத்தால சாதியால பிளவுபடுத்த தொடர்ந்து முயற்சி செஞ்சுக்கிட்டு வராங்க. அவங்களால முடியாதப்போ இங்க இருக்கக்கூடிய அதிமுக கட்சியை சேர்த்துக்கிறாங்க. மக்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படுதுன்னு, வேலை வாய்ப்பு இல்லைன்னு சொன்னா பிஜேபி அதிமுகவும் மக்களை பற்றி கவலைப்படாம மதத்துக்காக கவலைப்படுறாங்க. இதுதான் அவங்க அரசியல். தமிழ்நாட்டில் மதத்துக்கு ஆபத்துன்னு அதிமுக வச்சுக்கிட்டு பாஜக பேசுறாங்க. உண்மையிலே சொன்னா தமிழ்நாட்டில் பாஜக கூட்டணிக்கு தான் இப்ப ஆபத்து. மிஸ்டு கால் கொடுத்து கட்சியை வளர்க்க முடியாதவர்கள் கடவுளை மிஸ்யூஸ் செய்வதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் குற்றச்சாட்டு. மதத்தை வைத்து பாஜக அரசியல் செய்ய முயற்சித்தாலும் அங்கேயும் திமுக ஸ்கோர் செய்யும் எனவும் பேச்சு. முடியாம போனவங்க தங்களுடைய அரசியல் லாபத்துக்காக இப்ப கடவுள் பெற மிஸ்யூஸ் பண்றாங்க, மிஸ்யூஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இவங்களோட போலி பக்தியை, அரசியல் நாடகத்தை இங்க யாரும் ஏற்க மாட்டாங்க. இது தமிழ்நாடு. தந்தை பெரியார் உருவாக்கிய மண், அண்ணா வளர்த்த மண், கலைஞர் அவர்கள் இதை மீட்ட மண். தூத்துக்குடி மாவட்டம் ஒட்டப்பிடாரத்தில் அதிமுக நிர்வாகி முத்துபாலகிருஷ்ணன் கொலை செய்யப்பட்ட சம்பவத்திற்கு எதிர்க்கட்சித் தலைவர் இபிஎஸ் கண்டனம். இதையும் தனிப்பட்ட கொலை என்ற அளவோடுதான் திமுக அரசு கடந்து செல்ல முடியுமா என கேள்வி. திமுக ஆட்சியில் அராஜகத்திற்கு மத்தியில்தான் உள்ளாட்சி தேர்தல் நடைபெறும் என்பது நாடறிந்த உண்மை என இபிஎஸ் விமர்சனம். எதிர்க்கட்சியை சேர்ந்தவர்களை கொலை செய்யும் அளவுக்கு திமுகவினருக்கு பதவி வெறி தலைக்கேறிவிட்டதா எனவும் கேள்வி. சிமெண்ட், ஜல்லி, மணல் உள்ளிட்ட கட்டுமான பொருட்களின் விலை நிர்ணய பட்டியலை 2 வாரத்தில் வெளியிட உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு. உரிய நேரத்தில் விலை பட்டியலை வெளியிட்டால்தானே ஒப்பந்ததாரர்கள் முறையாக ஒப்பந்த புள்ளி கோர முடியும் எனவும் நீதிபதி கருத்து. பல லட்சம் ரூபாய் மதிப்பிலான சீமை கருவேல மரங்களை என்ஜிஓக்கள் அகற்றுவதற்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளை இடைக்கால தடை. பொது இடங்களில் உள்ள சீமை கருவேல மரங்களை அகற்ற தனியாருக்கு எப்படி அனுமதி வழங்க முடியும் என நீதிபதிகள் கேள்வி. தமிழகம் முழுவதும் ஒரே விலையில் ஆடு மற்றும் கோழி இறைச்சியை விற்பனை செய்ய திட்டம். விலை மாற்றத்தை அன்றாடம் அறிவிக்கும் வகையில் ஏற்பாடுகள் நடைபெற்று வருவதாக தகவல். செயல் தலைவர் பதவியை அன்புமணி ஏற்றுக்கொண்டால் பாமகவில் ஏற்பட்டுள்ள அனைத்து பிரச்சனைகளும் தீர்ந்துவிடும் என ராமதாஸ் பேச்சு. கட்சியினுடைய வளர்ச்சிக்கு செயல் தலைவர்
மிக மிக முக்கியம். அதனால அந்த பொறுப்பை கொடுத்துடுறோம். அவர் அதை ஏற்க மாட்டேன்னு சொல்றாரு. அந்த பொறுப்பை ஏற்றுனா பிரச்சனையை தீர்ந்து போச்சு. தேர்தல் நெருங்கும் சமயத்தில் பொதுக்குழுவை கூட்டி கூட்டணி குறித்து முடிவெடுக்கப்படும் என அறிவிப்பார். உத்திகள் அல்ல அணி, எந்த அணியில் சேர்றது, யாரோட கூட்டு, இதெல்லாம் முடிவு செய்ய வேண்டியது பொதுக்குழு. அது தேவைப்படும் நேரத்தில் அந்த பொதுக்குழு கூட்டி அந்த பொதுக்குழுனுடைய உறுப்பினர்கள் அவருடைய கருத்துக்களை கேட்டு அது முடிவெடுப்போம். நியாய விலை கடைகள் அனைத்தையும் ஒரே துறைக்குள் கொண்டு வராதது ஏன் என பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் கேள்வி. திமுக ஆட்சிக்கு வந்து 50 மாதங்களுக்கு மேலாகிவிட்ட நிலையில் இன்று வரை அந்த வாக்குறுதி நிறைவேற்றப்படவில்லை எனவும் கண்டனம். தென் மாநில மொழிகளுக்கு கடந்த காலங்களில் என்ன நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டதோ அதே அளவு நிதிதான் தற்போதும் ஒதுக்கீடு. அப்போதெல்லாம் அமைதியாக இருந்துவிட்டு இப்போது கேள்வி கேட்பது ஏன் என தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் கேள்வி. அவங்க முன்னால் இருக்கும்போது அதே மாதிரி தான் நிதி ஒதுக்கியிருந்தாங்க. இப்பொழுது பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியில் நாங்களாம் இருக்கோன்னு சொல்கிறாங்க. ஆனால் அப்போ மட்டும் அவங்க பேசாமல் இருந்துட்டு இப்போ மட்டும் ஏன் பேசுகிறாங்கங்கிறதா எங்களுடைய கேள்வி. அது அவங்கள்ட்ட கேட்டுட்டு எங்கள்கிட்ட நீங்கள் பதில் சொல்லுங்கள். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை நேற்றைய விலையில் மாற்றம் இன்றி சவரனுக்கு 72,560 ரூபாய்க்கு விற்பனை. 1 கிராம் 9,070 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. மதுரை மாநகராட்சி வரி வசூலில் 1.5 கோடி ரூபாய் அளவுக்கு முறைகேடு என புகார். மாநகராட்சி ஆணையர் அளித்த புகாரின் பேரில் சைபர் கிரைம் போலீசார் விசாரணை. மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து வினாடிக்கு 13,333 கன அடியில் இருந்து 18,290 கன அடியாக அதிகரிப்பு. காவிரி டெல்டா பாசனத்திற்காக வெளியேற்றமும் வினாடிக்கு 20,000 கன அடியாக உயர்வு. குற்றாலம் பேரருவி ஐந்தருவியில் சுற்றுலா பயணிகள் குளிக்க 3வது நாளாக தடை. நீர்வரத்து தொடர்ந்து அதிகரிப்பால் நடவடிக்கை. கனமழையால் தென்காசி மாவட்டம் செங்கோட்டையிலிருந்து அச்சன்கோவில் செல்லும் சாலையில் வெள்ளப்பெருக்கு. நீரை கடக்க முயன்ற போது பைக் அடித்து செல்லப்பட்டதால் பரபரப்பு. கோவை மாவட்டம் பில்லூர் அணையிலிருந்து 2வது நாளாக 13,140 கன அடி தண்ணீர் வெளியேற்றம். பவானி ஆற்றங்கரையோரம் உள்ள தேக்கம்பட்டி, நெல்லித்துறை, ஓடத்துறை, ஆலங்கொம்பு, சிறுமுகை பகுதி மக்களுக்கு வெள்ளபாய எச்சரிக்கை. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் பெய்து வரும் மழையால் மணிமுத்தாறு, களக்காடு, தலையணை அருவிகளில் குளிக்க தடை. தேனி மாவட்டம் கம்பம் அருகே உள்ள சுருளி அருவிக்கு செல்லவும் தடை விதித்து வனத்துறை உத்தரவு. ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து 32,000 கனஅடியாக அதிகரிப்பு. நீர் ஆர்ப்பரிப்பதால் அருவி மற்றும் ஆற்று பகுதிகளில் குளிக்க விதிக்கப்பட்ட தடை 2வது நாளாக நீடிப்பு. கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் காலை முதல் கொட்டி தீர்த்த கனமழை. சாலைகளில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடியதால் ஊர்ந்து சென்ற வாகனங்கள். சென்னை பெசநகர் கடற்கரையில் தோழியுடன் அமர்ந்து பேசிக் கொண்டிருந்த நபரிடம்
SSI பணம் பறிக்க முயற்சி என புகார். காவல் அதிகாரிக்கு பயந்து பைக்கில் வேகமாக தப்பிச் செல்ல முயன்ற போது விபத்தில் சிக்கி இளைஞர் உயிரிழந்ததாக குற்றச்சாட்டு. கொக்கைன் போதைப்பொருள் விவகாரத்தில் நடிகர் கிருஷ்ணாவின் பெசநகர் இல்லத்தில் போலீசார் 2 மணி நேரம் சோதனை. உடல்நலக் கோளாறுக்காக பயன்படுத்தப்படும் மருந்துகளையும் எடுத்து சென்றனர். தென்காசி அரசு மாதிரி பள்ளியில் நேற்று மாணவர்களுக்கு அழுகிய முட்டை வழங்கப்பட்டதாக புகார். தலைமை ஆசிரியரிடம் புகார் அளித்தும் நடவடிக்கை இல்லை என குற்றச்சாட்டு. கோவை மாவட்டம் வால்பாறையில் தாயின் கண் முன்னே சிறுமியை தூக்கிச் சென்று கடித்துக் கொன்ற சிறுத்தை பிடிபட்டது. 3 நாட்கள் தேடுதலுக்கு பின் வனத்துறையினர் வைத்த கூண்டில் சிக்கியது. மது போதையில் ஆபாச நடனம் ஆடியதோடு கோயிலுக்கு சென்ற பெண் பக்தர்கள் முகத்தில் விபூதியை அடித்து அராஜகம் செய்த சம்பவம். ஸ்ரீவில்லிபுத்தூர் பெரிய மாரியம்மன் கோவில் தற்காலிக அர்ச்சகர்கள் கோமதி நாயகம், வினோத், கணேசன் ஆகியோர் சஸ்பெண்ட். சீனாவில் நடைபெற்ற பாதுகாப்புக்கான ஷாங்காய் ஒத்துழைப்பு மாநாட்டில் மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங் பங்கேற்பு. எல்லை தாண்டிய பயங்கரவாதத்திற்கு எதிராக அனைத்து நாடுகளும் கைகோர்க்க அழைப்பு. ஷாங்காய் ஒத்துழைப்பு மாநாட்டின் கூட்டறிக்கையில் கையெழுத்திட பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் மறுப்பு. 26 அப்பாவிகளை பலிகொண்ட பஹல்காம் பயங்கரவாத தாக்குதல் குறித்து அறிக்கையில் இடம்பெறாததால் இம்மாற்றம். இந்திய திருநாட்டின் அதி உயர் அதிகாரம் மிக்க அமைப்பு அரசியல் சாசனம்தானே தவிர நாடாளுமன்றம் அல்ல என உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி கவாய் திட்டவட்டம். நாடாளுமன்றத்திற்கு பிறகுதான் மற்ற அனைத்துமே என்று அண்மையில் குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தங்கர் கூறியிருந்த நிலையில் பதிலடி. விண்வெளியில் இருந்து ஹிந்தியில் வணக்கம் என்று கூறிய இந்திய வீரர் சுபான்ஷு சுக்லா பன்னாட்டு விண்வெளி நிலையத்திற்கு டிராகன் விண்கலத்தில் செல்லும் பயணத்தின் போது மகிழ்ச்சி. Namaskar from space. I'm thrilled to be here with my fellow astronauts, as Peggy said, 1 veteran and 3 rookies, and wow, what a ride it was. ஜம்மு காஷ்மீரின் உத்தம்பூரில் பயங்கரவாதிகள் பாதுகாப்பு படையினரிடையே துப்பாக்கிச் சண்டை. சந்தேகத்திற்கிடமான நடமாட்டத்தை அறிந்து வீரர்கள் சுற்றி வளைத்த போது தாக்குதல். உத்தரகாண்டின் ருத்ரபிரயாக்கில் மலை சாலையில் இருந்து அலக்நந்தா ஆற்றுக்குள் உருண்டு விழுந்த பேருந்து. 18 பேர் சென்றதில் 3 பலி, 8 பேர் ஆற்றில் அடித்து செல்லப்பட்டு மாயம். குஜராத் மாநிலத்தில் பெய்து வரும் தொடர் மழையால் தாழ்வான பகுதிகளில் புகுந்த வெள்ளம். நவ்சாரி மாவட்டத்தில் உள்ள கிராமத்தில் வீடுகள், பள்ளிகளுக்குள் நீர் புகுந்தது. இமாச்சல பிரதேசத்தின் குலுவில் பெய்த பலத்த மழையால் தற்காலிக முகாம்களில் ஆற்று வெள்ளம் புகுந்து கடும் சேதம். பேரிடர் மீட்பு வாகனங்கள், உபகரணங்கள் உள்ளிட்டவையும் சகதியில் மூழ்கின. காஷ்மீரின் கார்கிலில் பயங்கர நிலச்சரிவு. பாறைகள் மண் கலந்து ஆற்றில் ஆக்ரோஷமாக பாய்ந்த காட்சிகள்.
காஷ்மீரின் பிரானு பகுதியில் மழை வெள்ளத்தில் சிக்கிக்கொண்ட வாகனங்கள், பாறைகளுடன் சகதி கலந்து சாலையில் பெருக்கெடுத்ததால் பாதிப்பு. அசாமில் பிரம்மபுத்திரா ஆற்றின் கரையோரத்தில் அரிப்பு ஏற்பட்டு ஏராளமான வீடுகள் கரைந்தன. வெள்ளம் தொடர்ந்து அதிகரிப்பதால் தீவிர கண்காணிப்பு. நாட்டில் நெருக்கடி நிலையை அமல்படுத்திய முன்னாள் பிரதமர் இந்திரா காந்தியை சர்வாதிகாரி ஹிட்லருடன் ஒப்பிட்டு பதிவு. கர்நாடகாவில் பாஜகவினர் மீது போலீசார் வழக்கு பதிவு. நியூயார்க் நகர மேயர் தேர்தலில் முதற்கட்ட வெற்றி பெற்ற இந்திய வம்சாவளியான ஜனநாயக கட்சி வேட்பாளர் ஜோரன் மம்தானி 100% கம்யூனிச வெறி பிடித்த நபர் என அதிபர் ட்ரம்ப் கடும் விமர்சனம். ஈரான் அரசு தொலைக்காட்சி தலைமை அலுவலகம் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியதற்கு கண்டனம். கருத்து சுதந்திரத்தை நசுக்கியதோடு சர்வதேச போர் விதிகளை மீறியதற்காக வழக்கு தொடக்க இருப்பதாக தகவல். சீனாவில் கொட்டி தீர்த்த மழை வெள்ளத்தால் உருகுலைந்த குய்ஷோ மாகாணம். இரவு பகலாக மீட்பு பணிகளில் ஈடுபட்டுள்ள பணியாளர்கள்.